அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். இங்கே கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமார் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் மனக்கவலைகள் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் போகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்றைய நாள் சிறப்பான நாள். மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய நாள். இவ்வளோ நாளாக தடங்கல்கள் ஏற்பட்டு இருந்த காரியங்களும் வராது நினைத்த பணமும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு திரும்பி வந்து உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்தும். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். எந்த செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. முயற்சி திருவினையாக்கும். இன்றைய நாளில் நீங்கள் முயற்சித்தீங்கன்னா அற்புத வெற்றிகளையும் பலன்களையும் பெற முடியும். கடகராசியை பொறுத்த மட்டும் உள்ள மகிழும் நாள். சுருக்கமாக சுகமான நாள். மகிழ்ச்சிரும் நாள். உடல் ஆரோக்கியம் பெறும். நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்ந்து இன்று சிறப்பான நாளாக கழிக்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை இருக்குங்களா, இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் அனாவசியமான பண விரயத்தை தவிர்க்கணும். ஏன்னா பண விரயம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. துலா ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிரும் நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவியுடைய ஒற்று நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவருடைய உதவி, கருணை, பரிவு, அனுதாபம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் மிகவும் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சல கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பேரில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவி இருவருக்கும் நெருக்கம் மிக மிக அதிகமாக இருக்கும். உள்ளத்திலையும் இல்லத்திலையும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. சிக்கல்களும் மன வேதனைகளும் உடல் வியாதிகளும் வரக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் மன வருத்தமும் பண விரயமும் உடல் வாதிகளும் ஏற்படுத்தக்கூடிய நாள். அதனால் மிகவும் கவனமாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் உங்கள் செயலை கேட்டு மற்றவங்க பணிந்து போகக்கூடிய நாள். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். அற்புதமான நாள். இப்போ இந்த மேச ராசிக்கோ ரிஷப ராசிக்கோ சந்திராசி இருப்பதாக கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பேரில் பேசக்கூடாது. சிந்தனைகள் செய்து விபத்து ஏற்படுறது அதிக வாய்ப்பு.